பிரிட்டனின் அதிரடி முடிவு, ஸ்பெயினின் திடீர் கருத்து, டிரம்பின் எச்சரிக்கை, குவைத்தில் இந்திய தொழிலாளிக்கு ஏற்பட்ட நிலை, குடும்பம் பரிதவிப்பு, முன்னுக்கு பின் முரண்பாடு, அமெரிக்கா என்ன சொல்கிறது, பிள்ளைகளை பலியிட வேண்டாம், டிரம்புக்கு ஆப்பு. இவை இன்றைய உலக விவரங்களின் சில தலைப்புகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் தொடர்ந்து உடனடி உலக விவரங்களை அறிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகள். டிரம்பின் எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் ஹாக் தீவை தாக்குவோம் என்று எச்சரித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் ஒப்பந்தம் விரைவில் நடைபெறாவிட்டாலும், ஹார்மோஸ் நீரிணை உடனடியாக திறக்காவிட்டாலும் ஈரானில் உள்ள அனைத்து மின் நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் ஹாக் தீவை முழுமையாக அழித்து விடுவோம் என்று தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக இக்கோரிக்கைகளை முன்வைத்து ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடு ஒன்றை கொடுத்திருந்தார். எனினும் ஈரான் அதற்கு பணியாததால் மீண்டும் அதனை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக கூறினார். பின்னர் இந்த காலக்கெடுவினை மேலும் 10 நாட்களுக்கு தள்ளி வைத்தார். ஆனாலும் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இக்கால பகுதிக்குள் குறைந்ததாக தெரியவில்லை. தொடர்ந்து ஈரானினுடைய அணு மின் நிலையங்கள், குடிநீர் கட்டமைப்புகள், பல்கலைக்கழகங்கள் என்று பல உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்கா விசேட இராணுவ படைப்பிரிவுகளையும் இராணுவ தளபாடங்களையும் நகர்த்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்படை குவிப்பானது ஈரான் மீதான ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலுக்கான ஆயத்தம் என்றும் பென்டகன் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானில் இருக்கின்ற உட்கட்டமைப்புகள் மற்றும் அணு மின் நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 10 நாட்களுக்கு ஒத்திவைத்திருப்பதாக டிரம்ப் கூறுகின்ற போதிலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவது அமெரிக்க அதிபரனுடைய முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகின்றன. இதேவேளை இந்த போரை உடனடியாக நிறுத்த கோரியும் தமது பிள்ளைகளை தேவையற்ற ஈரான் போரில் பலியிட வேண்டாம் என்றும் லட்சக்கணக்கில் அமெரிக்க மக்கள் வீதிக்கு இறங்கி டிரம்புக்கு எதிராக போராட்டங்களில் குதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்கா தரைப்போரில் இறங்கினால் கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது. ஈரானுக்கு படைகளை அனுப்ப மாட்டோம், இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர். இங்கிலாந்தினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் ஈரானுக்கு படைகளை அனுப்ப மாட்டோம் என்று தெளிவாக கூறியுள்ளார். இந்த போரில் நேரடியாக ஈடுபட மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது எங்களுடைய போர் இல்லை, இதில் நாம் இழுத்து விடப்பட மாட்டோம் என்று அவர் கூறினார். ஆனால் பிரிட்டிஷ் மக்களின் உயிர்கள், நலன்கள் மற்றும் எங்கள் கூட்டாளிகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் என்றும் அவர் சொன்னார். ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவும் முயற்சிகள் தொடரும் என்று அவர் கூறினார். ஆனால் இந்த போரில் நாங்கள் ஒருபோதும் இழுத்து விடப்பட மாட்டோம் என்றும் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்காக பிரிட்டிஷ் ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானில் இருந்து வரும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க பிரிட்டன் தனது போர் விமானங்களையும் அனுப்பியுள்ளது. சமாதான முயற்சிகள். பாகிஸ்தான் இந்த போரில் நடுவராக செயற்பட முன்வந்துள்ளது. ஆனால் அமெரிக்கா அல்லது ஈரான் இதற்கு இன்னும் உறுதியளித்ததாக தெரியவில்லை. ஈரான் இதை ஒரு மறைமுக இராணுவ திட்டம் என்றும் குற்றஞ்சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் காரணமாக ஈரானில் இதுவரைக்கும் 1900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். லெபனானில் இதுவரைக்கும் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களின் காரணமாக மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். லெபனானில் பல கிராமங்களில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஹைபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ. இஸ்ரேலினுடைய வடக்கு நகரமான ஹைபாவில் உள்ள பசன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது.
ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் மீது இஸ்ரேல் இன்று தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அதற்கு பதில் தாக்குதல் ஒன்றை ஈரான் இஸ்ரேலினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடத்தியதாக நம்பப்படுகின்றது. இந்த தாக்குதலின் பின்னரே அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் ராணுவ வீரர் உயிரிழப்பு. இஸ்ரேலினுடைய தாக்குதலில் லெபனானின் ஒரு ராணுவ சோதனை சாவடியில் ஒரு லெபனான் ராணுவ வீரர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தின் போது பல ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனானுடைய சய பகுதியில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்பகுதி மக்கள் அச்சத்தில் மூழ்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குவைத்தில் இந்திய தொழிலாளி உயிரிழப்பு. ஈரான் தாக்குதலில் குவைத்தில் உள்ள மின் நிலையம் மற்றும் கடல் நீர் உப்பு நீக்கும் நிலையத்தில் ஒரு இந்திய தொழிலாளி உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேல் பரஸ்பர தாக்குதல்கள். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் தப்ரீஸ் நகரில் உள்ள பெட்ரோ ரசாயன ஆலையில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் தெஹ்ரானில் சில பகுதிகளில் மின்சார துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலாக ஈரான் தெற்கு இஸ்ரேலில் உள்ள தொழில்புறத்தை தாக்கியது. அங்கு தீப்பற்றி ரசாயன கசிவு ஏற்படும் அச்சம் எழுந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஜோர்டான் தாக்குதல்களை தடுத்தது. கடந்த 24 மணி நேரத்தில் ஜோர்டான் 5 ஏவுகணைகளையும் ஒரு ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தியது. இதன் போது வீழ்ந்த சிதைவுகளால் அங்கு பெண்ணொருவர் காயமடைந்திருக்கின்றார். இஸ்ரேல் தெஹ்ரான் பல்கலைக்கழகம் மீது தாக்குதல். இஸ்ரேல் தெஹ்ரானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை தாக்கியதாக கூறியிருக்கின்றது. அது ஈரானின் ராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகின்றது. லெபனானின் மக்கள் அச்சம். டய நகரத்தில் நடந்த தாக்குதலில் ஒரு லெபனான் வீரர் உயிரிழந்ததை தொடர்ந்து மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இஸ்ரேல் தெற்கு லெபனானில் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தும் என மக்கள் பயப்படுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியம் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு. ஈரான் போருக்கு தீர்வு காண பாகிஸ்தான் முயற்சிகளை அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. IAEA மீது ஈரான் குற்றச்சாட்டு. ஈரானினுடைய அணு நிலையங்கள் மீது நடந்த தாக்குதல்களை கண்டிக்காததால் சர்வதேச அணு ஆணையம் IAEA மீது ஈரான் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் அமெரிக்க விமானங்களுக்கு தடை. ஈரான் மீது தாக்குதல்களில் ஈடுபடும் அமெரிக்க ராணுவ விமானங்களுக்கு ஸ்பெயின் தனது வான்வழி மற்றும் தளங்களை பயன்படுத்த அனுமதி மறுத்திருக்கின்றது. லெபனானில் ஈரான் தூதர் விவகாரம். லெபனான் வெளியேற உத்தரவிட்ட போதும் ஈரானினுடைய தூதர் அங்கு தொடர்ந்து பணியாற்றுவார் என்று ஈரான் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்தே வருகின்றது. சமாதானம் இன்னும் தொலைவில் உள்ளதாகவே தெரிகின்றது. மேலும் பெரிய அளவிலான பிராந்திய போர் ஏற்படும் அபாயமும் அதிகரித்து வருகின்றது. இவை இன்றைய உலக நிலவரங்கள். இந்த செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.